Hi 10th standard students, second chapter numbers and sequence la example sum 2.31. Find the sum of first 15 terms of the AP 8, 7 1 by 4, 6 1 by 2, 5 3 by 4 dot dot. இதுல பாத்தீங்கன்னா என்ன நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா find the sum of first 15 terms. சம்னா என்னப்பா ஆட்னு அர்த்தம் இல்லையா? இதுல இந்த 15 டேர்ம்ஸ் வர கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த சம். சொல்யூஷன் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் ஏபி 8, 7 1 by 4, 6 1 by 2, 5 1 by 3 டாட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. எப்போதும் போல ஏ என்னது? இந்த ஏபில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. D என்னது காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2 என்னது 7 1 by 4 மைனஸ் T1 என்னது 8. இது பாத்தீங்கன்னா இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதாவது கலப்பு பின்னத்துல இருக்கு. சரியா? இதை என்ன செய்யணும்? நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும். ஃபிராக்ஷனா மாத்த என்ன பண்ணணும்னா இந்த 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 4 28. இந்த 28ஓட இந்த 1 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 29 by 4 மைனஸ் இந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கும்போது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4 தான் வரும். சரியா? 4 கீழே போட்டுக்கோங்க. மேல என்ன போடுவீங்க? இந்த 29 அப்படி வச்சுட்டு இந்த 4ஐயும் 8ஐயும் என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8s are 32. இப்ப சப் பண்ணலாம். 29 மைனஸ் 32 சப் பண்ணா என்ன கிடைக்கும்? 32ல இருந்து 29 சப் பண்ணுங்க. 3 கிடைக்கும். என்ன 3? பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? மைனஸ். அப்ப மைனஸ் 3 by 4. இதுதான் D யோட வேல்யூ. அடுத்து வந்து n. n அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னது? இந்த 15 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதுதான் n. அப்ப n என்னது? 15. சரியா? A தெரியும், D தெரியும், n தெரியும். ஃபார்முலா போட்டுருவோமா? டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா போடுவோம்? Sn ஃபார்முலா போடுவோம். Sn is equal to n by 2 பிராக்கெட்குள்ள 2a பிளஸ் பிராக்கெட்ல n மைனஸ் 1 into D. எஸ் n என்னதுப்பா? 15 சீக்வல் டு n ஓட வேல்யூ என்ன? 15 by 2 பிராக்கெட்ல 2 வந்து என்னது? இந்த ஃபார்முலால உள்ளது. அப்படியே போட்டுக்கோங்க. a என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளது நம்பர் என்னது? 8 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பிளஸ் n ஓட வேல்யூ என்ன? 15 மைனஸ் 1 பிராக்கெட்ல போட்டுருங்க. d என்னது? காமன் டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? பிராக்கெட் குள்ள போடணும். மைனஸ் 3 by 4. அடுத்த ஸ்டெப்ல 15 by 2 அப்படியே வச்சுக்கோங்க. 8 2s are மல்டிப்ளை பண்ணுங்க. 16 பிளஸ் இப்ப சப் பண்ணுங்க. 15 மைனஸ் 1 14 பிராக்கெட்ல இருக்கணும். இன்ட்டு மைனஸ் 3 by 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 15 by 2 16 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்னா இதை கேன்சல் பண்ணிடுவோம். 2 2s are 4 7 2s are 14. சரியா? இந்த 7 தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இன்ட்டு மைனஸ் 3 by 2. 15 by 2 பிராக்கெட்ல 16. இப்ப என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளது மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். சில பேர் தப்பு பண்றீங்க. இதையெல்லாம் ஆட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ண கூடாது. இதையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறீங்க. அந்த தப்பு செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை இருந்தா மல்டிப்ளை பண்ணிருங்க. சரியா? இதை எப்படிப்பா மல்டிப்ளை பண்ணுவான்? 7 பிளஸ் 7 இது மைனஸ் 3. 7 into 3 என்னது? 21. என்ன 21? மைனஸ் 21 by 2 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 15 by 2. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 16 2s are என்னது? 32 மைனஸ் 21. 2 அப்படி கீழே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல 15 by 2 சப் பண்ணுங்க. 32 மைனஸ் 21 என்னது? 11. 11 by 2. இப்ப என்ன செய்யணும்னா இங்க என்னது? மல்டிப்ளைன்னு அர்த்தம். 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 165. 2 2s are 4 by 4. இதான் என்னது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். Sn தானே? S15 is equal to 165 by 4. This is final answer. Thank you students. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.